ஹாய் கலை வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் மந்த் ஸ்கெடியூல்ல ஒரு 4 அனிமிக்கான தமிழ் டப் தான் நம்ம கிரஞ்சி ரோல்லையுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா, கொரில்லா கோட் கோட்டுகள் மற்றும் பாய் பாய் எர்த் அனிமியோட சீசன் 2, அடுத்து பிளாக் பட்லர் அனிமியோட சீசன் 5, கடைசியா ஃபயர் போர்ஸ் அனிமியோட சீசன் 3 என்கிற இந்த 4 அனிமியோட தமிழ் டப் தான் வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஏப்ரல் மந்த்துக்கான ஸ்கெடியூலுமே இந்த ஜூன் மந்த் எண்டோட முடிவடையுது. இப்போ இந்த சம்மர் டைம், அதாவது ஜூலை மந்த்துக்கான ஸ்கெடியூல்ல என்னென்ன அனிமி எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முதல் நம்ம சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். இந்த ஏப்ரல் மந்த்துக்கான ஸ்கெடியூல் என்னதான் கொஞ்சம் முக்கியம் இருந்தாலுமே இப்போ இந்த ஜூலை மந்த்துக்கான ஸ்கெடியூல் தமிழ் ஃபேன்ஸுக்கு வெறித்தனமாவே இருக்க போகுது. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். அதுல முதலாவது பார்க்க போற அனிமி என்னன்னா, நம்ம மை ட்ரெஸ் அப் டார்லிங் அனிமியோட சீசன் 2. இந்த அனிமியோட சீசன் 1 2022ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த அனிமிக்கு சீசன் 2 இருக்கான்னு தெரியாம 3 வருஷம் வெயிட் பண்ணி கொண்டு வந்திருப்போம். இப்போ இந்த அனிமியோட சீசன் 2 ஜூலை 5ஆம் தேதியில இருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி நம்ம கிரஞ்சி ரோல்ல ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த சீசன் 2க்கான ட்ரெய்லருமே இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த அனிமி தமிழ் டப்லயுமே ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். ஏன்னா இந்த அனிமியோட சீசன் 1மே கிரஞ்சி ரோல்லையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஜூலை 5ஆம் தேதி தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புமே கம்மி தான். ஏன்னா ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு, அதாவது ஜாப்பனீஸ்ல 3 எபிசோட் ரிலீஸ் ஆன பிறகு 4வது எபிசோட் ரிலீஸ் ஆகியிருந்தா நாம இந்த மை ட்ரெஸ் அப் டார்லிங் அனிமி தமிழ் டப்பிங்கோட முதலாவது எபிசோடுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அப்பதான் இந்த சீசன் 2க்கான தமிழ் டப்பிங்குமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, இதுக்கப்புறமா போன வருஷம் ஏப்ரல் மந்த்ல ரிலீஸ் ஆன நம்ம கைஜு நம்பர் அனிமியோட சீசன் 2மே இப்போ ஜூலை 19ஆம் தேதியிலிருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி நம்ம கிரஞ்சி ரோல்ல ரிலீஸ் ஆயிருக்குது. போன வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு பெஸ்டான ஒரு அனிமி லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த கைஜு நம்பர் என்கிற அனிமியுமே சொல்லலாம். முக்கியமா இதோட தமிழ் டப்பிங்குமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. என் பவரை பயன்படுத்தி தான் ஜெயிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அப்படிலாம் சொல்லுவேன் நினைச்சியாடா. சரி, இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு அனிமியோட சீசன் 2மே ரிலீஸ் ஆயிருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டாண்டா அனிமியோட சீசன் 2 தான். இந்த அனிமியோட சீசன் 2மே ஜூலை 3ஆம் தேதி வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் ஆகிருக்குது. இதுக்கப்புறமா நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 4க்கான செகண்ட் கோர், அதாவது இந்த சீசன் 4 3 கோரா பிரிச்சு ரிலீஸ் பண்ணாங்க. அதுல முதலாவது கோரை நம்ம ஜனவரி மந்த்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த அனிமியோட 2வது கோரை ஜூலை 10ஆம் தேதி வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க. முக்கியமா இந்த ஜூலை 10ஆம் தேதியே நம்ம டப்பிங்குமே எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த அனிமியோட சீசன் 3யுமே இந்த ஜூன் மந்த் எண்ட்ல நம்ம கிரஞ்சி ரோல்ல எதிர்பார்க்கலாம். வரலன்னு வச்சுக்க, அப்புறம் நான் கோச்சிட்டு உன்னை விட்டுட்டு அனுப்பி அனுப்பிடுறேன். சரிதா? நாக்கறியா இருந்துக்கணும். சரி, இதுக்கப்புறமா நம்ம சாகமோட்டோ டேஸ் அனிமியோட சீசன் 1ஓட பார்ட் 2, அதாவது இந்த அனிமில மொத்தம் 22 எபிசோட் இருக்குது. இந்த 22 எபிசோடுமே பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சு ரிலீஸ் பண்றாங்க. அதுல பார்ட் 1ல முதல் 11 எபிசோடுமே ஜனவரி மந்த்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்ட் 2, அதாவது அடுத்த 11 எபிசோட் ஜூலை 15ஆம் தேதியில இருந்து இப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க. முக்கியமா இந்த அனிமி தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகவே இல்லை. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இதோட தமிழ் டப் இனியாவது ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புமே கம்மி தான். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி இப்படி கேட்கறதே தப்பு. சரி, இதுக்கப்புறமா டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கசில் ஒரு மூவி கூட ஜூலை மந்த்ல ரிலீஸ் ஆகிருக்குது. ஆனா இந்த மூவியை நம்ம இந்தியால செப்டம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. இது மட்டும் இல்லாம இப்போ நருட்டோட ஒரு மூவி கூட ஜூன் 27ஆம் தேதி நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இதற்கான ஹிந்தி டப் ட்ரெய்லருமே இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த மூவி தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகாது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஜூலை மந்த்துக்கான ஸ்கெடியூல்ல ஒரு முக்கியமான ஒரு அனிமி ஒன்றுமே ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த அனிமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பே இருக்குது. அது என்ன அனிமின்னு பாத்தீங்கன்னா, லார்ட் ஆஃப் தி மிஸ்ட்ரீஸ் என்கிற அனிமி தான். இந்த அனிமியை ஜூன் 28ஆம் தேதியில இருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஒரு எபிசோட் 30 நிமிஷம் ரன்னிங் டைம்லயுமே இருக்க போகுது. முக்கியமா இது ஒரு சைனீஸ் அனிமி. மொத்தம் இந்த அனிமில 13 எபிசோட் இருக்க போகுது. மற்றும் முக்கியமா நம்ம சோலோ லெவலிங் அனிமியோட ஒரு எபிசோட்ல 70K பிரேம்ஸ் இருந்திருக்கு. இப்போ இந்த அனிமில ஒரு எபிசோட்ல 30K பிரேம்ஸுமே இருக்குது. மற்றும் முக்கியமா நெக்ஸ்ட் இயர் அனிமி ஆஃப் தி இயருமே இந்த அனிமி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாம் சொல்றாங்க. இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல்ல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அனிமி எப்படி இருக்குன்றது. என்ன வெயிட் பண்ண சொல்ற? மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.